ஒரு பழைய நண்பர் ஒருவர் இருக்கிறாரே பார்ப்போம். ஐயா வணக்கம். எப்படி வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வேலையெல்லாம் அப்படி கம்மியா போயிட்டு இருக்கு. கம்மியாட்டா போகுது? வேகமா போகலையா? இப்ப வேகம் அதுக்கு பிராயம் கழிச்சில்ல. பிராயம் கழிஞ்சா? ஆமா. உங்களோட வயசு என்ன அதிகம்? பாருங்க தலையை பார்த்தாலும் தெரியலையா? தலையை பார்த்தா முடியல. சரி, நம்ம பார்த்து பல வருஷம் ஆச்சு இல்லையா? உத்தேசம் எவ்வளவு வருஷம் ஆகும்? நம்ம பார்த்துட்டு எப்படியும் 30 வருஷம் இருக்கு இல்லையா? அங்க இருந்து நான் இங்க வந்து 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷம் ஆச்சு இல்லையா? அப்போ 30 வருஷத்துக்கு உள்ளால நம்ம இடையில எங்க பார்த்த மொழியில பேச மாட்டோம். அப்படியா? அப்படி லேசா அப்படி கையை கட்டிட்டு போ. சரி, இப்போ வேலையெல்லாம் எப்படி இருக்கு? பரவாயில்ல இல்லையா? சரி, நாளை உண்டு இல்லையா? சம்பளம் எப்படி இருக்கு? 1200. என்ன வேலை போயா? பெயிண்டிங் பாலிஸா? பாலிஸுக்கு தனி ஆளு, பெயிண்டிங் தனி ஆள் உண்டா? நீங்க பெசியல் வந்து பாலிஸுக்கு நீங்க பெசியல் இல்லையா? பாலிஸ் வந்து ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் எடுப்பீங்களா? அது எப்படி அது ஒரு டோருக்கு எவ்வளோ தேவைப்படாது? ஸ்கொயர் ஃபீட் சாயந்தரம் சேர்த்து அப்படி அடங்கல் எடுப்பியா? அப்போ குறைஞ்சபட்சம் எவ்வளவு, கூடினபட்சம் எவ்வளோ, அப்படியெல்லாம் உண்டா? அப்படியெல்லாம் உண்டு. குறைஞ்சபட்சம்னா இன்னைக்கு தேக்கி இன்னைக்கு அதை மாட்டி விடலாம். இன்னைக்கு மாட்டி விடலாம். அது ஒரு நாளത്തെ வேலை. அது அப்படியே இருக்கும். அப்படிதான் இருக்கும். அது கணக்காக இருக்காது இல்லையா? சரி, அப்போ அதுக்கு நல்லா செய்யணும்னா 2 நாள் ஆகும். 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும். அழகு கூட பைசா கூட. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பாத்தீங்களா? நீங்க இங்கிலீஷ் பேச எனக்கு மனசிலாகல. திக்னஸ் இல்லையா? திக்னஸ் தமிழ்ல என்ன? கட்டி. பாத்தீங்களா? அன்னைக்கு என்ன படிச்சீங்க நீங்க? 2ஆம் கிளாஸா? அப்ப 2ஆம் கிளாஸ் போன ஆளே நல்ல அழகா இங்கிலீஷ் பேசுது. அது எப்படியாக்கும் ரகசியம்? பேசி பழகணும் இல்லையா? ஒரு ஆள் சொல்லிச்சான், அமெரிக்கால ஒரு குழந்தைகிட்ட பேசினேன், எப்படி பச்சை உள்ள மாதிரி இங்கிலீஷ் பேசுதுன்னு தெரியுமா? அது பிறந்ததுல இருந்து தாய்மொழி. அதுக்கு அறிவுதான் இல்லையா? அதுக்கு தாய்மொழி. நமக்கு ஆமா, நமக்கு தாய்மொழி தமிழ். நம்ம தமிழை இன்னைக்கு ஒழுங்கா பேசல, எல்லாம் கலந்து கிடக்கு. அவியல் வரும் இல்லையா? தமிழ், மலையாளம், இங்கிலீஷ், ஹிந்தி, அரபி எல்லாம் சேர்ந்துதான் பேசுதான். நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் நமக்கே தெரியாது. யாரும் பேசல இல்லையா? சரி, சில வார்த்தைகள் பேசியதுனால நமக்கு ஒரு அறிவு கிட்ட தானே பார்ப்போம் இல்லையா? சரி, அப்போ ஒரு கதவுக்கு குறைஞ்சபட்சத்துல எவ்வளவு வாங்குவீங்க? கொத்து பணிக்கு இவ்வளவு, பிளைன் இவ்வளவு இருக்கும் இல்லையா? பிளைன் வந்து வேலைக்கு எழுப்போம் இல்லையா? வேலைக்கு எழுப்போம். அதுக்கு சாணம் போட்டால் தான் ஐட்டம் திக்கா ஏறி வரும். ஓ, சாணம் போடணும். சாணம் தான் போட்டு வருமா மற்ற அந்த இறந்து அந்த அதுக்கு வரிக்கல் அடைஞ்சு வரும். ஓ, வரிக்கல் அடையும் இல்லையா? மற்ற ஒரு 2 ஊர்ல இருந்து வரிக்கொന്നും அடையாது. வரிக்கடையாது. அப்படி இருக்கு. வரிக்கடை அதுக்கு கெமிக்கல்ல போட்டு வரும்போது. கெமிக்கலா? கெமிக்கல் உண்டு. ஃபில்லர் ஐட்டம் உண்டு. பில்லரா? ஃபில்லர் சீலரா? நாட்டில் தான் பாலிஷ் அடிக்கும். ஓ, அதுக்கு தான் பாலிஷ். அதுக்கு வரையும் நீட்டாக தேய்க்கணும். சரி, கட்டை வச்சு தேய்க்கணும். இப்போ மோட்டர் தேவைப்படும். மோட்டர் இப்ப எல்லாம் வந்து பண்டைய அது இல்லையா? பண்டெல்லாம் கைதான். கையில வருவாங்க. இல்ல மோட்டர் வச்சா இருந்தாலுமே இந்த கொத்து பணியில மோட்டர் போட முடியாது இல்லையா? அது இந்த பிளேன் இதெல்லாம் போடுவாங்க. பிளேன் இருக்குல்ல, பிளேன்ல மோட்டர் போட முடியும். கொத்து பணியில லேசா வச்சு சுரண்டி நேரம் ஆகும். அது நேரம் சமயம் ஆகும். வீட்டுல தெரியாத ஆளு கேட்கும், என்னடா இவர் நேற்றே வந்தாரு சுரண்டி நிக்காரு, வேலை செய்ய வந்தாரா இல்ல விளையாட வந்தாரா? அப்படி வேலைக்கு வந்தாரா வேதனைக்கு வந்தாரா அண்ணா அப்படி கேட்கும் இல்லையா? அவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஒரு டோர் கொடுத்து 5000, 6000, 7000. ஆமா, ஒரு அதுல நேரு 6000 ரூபா ஆகும். டோர் பாலிசி 6 ரூபா இல்லையா? 12000 ரூபா ஆகும். 12000 ரூபா காலி. அப்ப தடிக்க வேலை ஒரு தொகை. இது ஒரு வீட்டுல ஒரு பையன் எனக்கு வீட்டுல நல்ல அழகா பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அழகு மாதிரி பாலிசி கூட்டி போயிருக்கேன். கதவுக்கு விலை 6000 ரூபா தான். ரெடிமேட் கதவு வாங்கினது. அப்போ பாலிசி எல்லாம் போடுறதுக்கு பார்த்தா 2-3 நாளா ஒரு ஆள் தேய்ச்சிட்டு நிக்காரு. அப்போ வீட்டுல தாயார் கேட்டுதான், டேய் அவர் இந்த கதவுல தொடச்சு நிக்காருடா. இவருக்கு வீடு தெரியாது, தாய்க்கு தெரியாது. பையன் நான் கொண்டு விட்டது. பையன் கொண்டு விட்டு என்ன சொன்னா, மற்ற முதலாளி வீட்டுல இருக்க மாதிரி என்ன வீட்டுல இருக்கான், அப்படி இருக்கணும் அவன் சொல்லியிருக்கேன். அப்ப வேலைக்காரன் என்ன செய்யணும், அது கணக்கா வேலை செய்யணும். சுரண்டி நேரம் ஆகதான் செய்யும். அப்ப தாயார் சொல்லியிருக்கு, இப்படி பையன் அந்த ஆளு வேலை செய்யல, என்ன காணதான் கதவுல சுரண்டுவாரு, சுரண்டி நிக்காரு, என்ன செய்யாருன்னே தெரியலன்னு. தெரியாது இல்ல உங்கள்ட்ட கேட்குமா? அப்படியா? வேலைக்கு ஆள் கொண்டு இல்லையா? அப்ப கரெக்டாக பாப்பாரு. பையன் இப்படி தேய்க்க கரெக்டாக பிள்ளைன்னு தொடங்கி நம்ம இப்படி தேய்க்கலாம்.
டிஷைன் தோறுங்க நம்ம உத்த வரல வச்சு தேய்க்க வைக்கும். ஓஹோ. அல்லது நீங்க தேய்ச்சி பாருங்க. பிளைன் டோர்னா தேய்க்கலாம். டிசைன்னா கொத்து பண்ணி பதுக்க ஒவ்வொரு மடக்கு குழி எல்லாம் இடுக்கு 3 பேப்பர் போடணும். 3 பேப்பர் இல்லையா? முதல்ல 40? முதல்ல 36. ஓ 36 பேப்பர். 36, 50, 80 அப்படி இதை போட்டுட்டு இந்த ஓட்டை தூரங்கள்லாம் அடைக்கணும். ஓட்டை எல்லாம் அதுக்கெல்லாம் பசம் உண்டு. பின்னாடிக்கு 100 போட்டு தேய்க்கணும். பின்னாடிக்கு மட்டி போடணும். ஓ இது அப்படி பல வேலை இல்லையா? பல வேலையா? பெயிண்ட் ஆகாம ஒரு அடியில் தீரும். இது தீராது. இது பள்ளிக்கூடம் படிச்சது மாதிரி ஒவ்வொரு நாள் செய்து வரும்போது நேரம் ஆகும். இது பாலிசியில் கஷ்டமான பணி. இது பாலிசி பண்ணிதான். பெயிண்ட்ல கஷ்டம் கிடையாது. அது பிரஸ் போட்டு அடிக்கிறது டக்குன்னு முடிஞ்சு போகும். அப்படி இல்லை, பாலிசி கஷ்டம் இல்லையா? சரி. இப்போ பின்னாடி இப்போ போன கேட்பாங்க, நாளை தீர்மானம் கேட்பாங்க. நாளை தீர்மானம் கேட்பேன் இல்லையா? நம்ம அதுக்கு நான் பண்ண முடியும். அப்படியே பண்ணு. சரி. இப்படி இருக்கான்னு கேட்டா இப்போ இந்த வாரம் வேலை இல்லை. இந்த வாரம் இல்லை, நாளைக்கு உண்டு. நாளை உண்டா? சரி. எனக்கு ஒரு சின்ன வேலை இருந்து நான் வேற ஆளு கொடுத்துட்டேன். கேட்டீங்களா? நடக்கட்டு வருத்தப்படுறது என்ன? அது இல்லை, ஒன்றும் குழப்பம் இல்லை இல்லையா? அது பிரச்சனை இல்லை. எல்லாரும் பிழைக்கணும் இல்லையா? நம்ம கண்டதுனால பேசியோம். இனி அடுத்த என்ன காணுமோ அதான் மேலே போயிருந்தான் காணியமோ. இன்னைக்கு எங்க பையன் மற்ற நாகவாணி நம்ம வீட்டுக்குள்ள வாடகை இருந்தா இல்லையா? அவனுக்கு மருமக இறந்து இன்னைக்கு ஆற்றில் இறந்து. என்னைக்கு? இன்னைக்கு 3 ஆச்சு. ஆற்றில் விழுந்ததா? ஆற்றில் அந்த பாலத்துல இருந்ததுல மறைஞ்சு விழுந்ததா? வெள்ளம் அடிச்சு. வெள்ளம் அடிச்சு விழுந்ததா? ஆற்றில் வெள்ளம். ஆற்றில் வெள்ளம் இல்லை. வெள்ளம் இல்லை. ஆற்றிலே சேனல் இல்லையா? சேனல் அந்த பிறந்தல அடிபட்டது. அப்புறம் ஒரு முருகன். ஓ அதுல விழுந்தது இல்லையா? மாமனார். என்ன செய்யுது? வயசு என்ன இருக்கும்? வயசு 30 வயசு. சரி. என்ன செய்யுது? வெள்ளத்தினால நாடே தீர்ந்து இல்லையா? சரி. உங்களுக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் என்ன உண்டா? நம்ம தண்ணி அடிப்போமே. அடி உண்டா? அங்க இருக்க நேரம் இல்லை, நல்லா தானே இருந்திய? அங்க அடி யாரும் தெரியாது. அடிச்சிட்டு போகுது. நான் பார்த்ததே இல்ல. அடிச்சாலும் தெரியாது. தொந்தரவு இல்ல. யாருக்கும் தொந்தரவு இல்ல. நம்ம உடம்ப மட்டும் பாதிக்கும். ஆமா, அவர் யாரையும் நடக்க விட மாட்டாரு. நீங்க அங்க இருக்க நேரம் தெரியும் இல்லையா? ரோட்ல கட்டிய வேலை யாரையும் போக முடியாது. வாரவனும் போக முடியாது, போறவனும் போக முடியாது. தெரிஞ்சால் டைம் சண்டை போவாரு, தெரியாத டைம் போவாரு. 4 பையன் உண்டு. 2 பேர் இறந்தனும். 2 பேர் இப்ப இருக்கு. நல்லா இருக்கு. குடும்ப வீடு பொழிச்சு மாடாக்கு. நீங்க அதை வாடகை இருந்து இல்லையா? முன்னால இப்பறான் பெரிய சிட்டப்பாயிட்ட. அப்ப வாடகை 30 ரூபாயா? 30 ரூபா இல்லையா? மாசம் 30 ரூபா வாடகை. 30 ரூபா கஷ்டம் தான் இல்லையா? அப்படிதானே? சம்பளம் இல்ல. சம்பளம் கம்மியாகும். சம்பளம்னா 10 ரூபா 12 ரூபாய் சம்பளம் இருக்கும். 12 ரூபா சம்பளம். 12 ரூபா சம்பளம் உள்ள நேரத்தில் 4 நாளத்தை 5 நாளத்தை வாடகை வேலை செய்த பைசா வாடகை கொடுக்கணும். பின்ன குடும்பத்தை ஓட்டணும். அப்படி இப்படி பார்க்கணும். எல்லாம் கஷ்டம். அம்மா இறந்து தெரியாது இல்லையா? என்ன செய்யுது? நம்மள நீ ஒரு நாள் போக வேண்டியது. நான் அம்மாட்ட சொல்லி விட்டேன். கேட்டீங்களா? போயிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லணும். அதிக நாள் நீட்டுறது. ஆமா, போயாச்சுன்னா நல்ல இடம் கிட்டுவாங்க. ஒரு சாமியார் சொன்னாரு, நேரத்தை போனா பரலோக ராஜ்யம் கிட்டுமா. உண்மையா பொய்யாது தெரியாது இல்லையா? அப்ப சாமியார் சொல்லி நம்ப முடியாது. போயிட்டு வர பாட்டு கேட்கலாம். அது யாரும் இல்ல. அப்ப என்ன நம்பது? சாமியார் சொல்லி நம்ப வழி இல்ல, யாரும் சொல்லி நம்ப முடியல. நம்பக்காது இல்லையா? ஏதோ ஒரு மாயை உலகம். மாயதான் இல்லையா? இன்னைக்கு இருக்கால நாளை பார்க்க முடியல. எப்படியோ 30 வருஷத்துக்கு போறவங்களே என்ன பார்த்து பேச வேண்டிய வாய்ப்பு கிட்டுச்சு. ஏபிக்கு இல்லையா? சரி. நீ பழைய காலத்துல ஒரு படத்துல ஒரு பாட்டு வரும் இல்லையா? என்ன ஒரு பாட்டு வரும், ஞாபகம் இல்லை. எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமோ, பாடித்திருந்த பறவைகளே, பழகி திரிந்த தோழர்களே, பிரிந்து செல்கின்றோம், மறந்து செல்கின்றோம். அந்த பாட்டு தெரியுமா? மறந்தா? உங்களுக்கு அன்னைக்கு சினிமா தியேட்டர்ல பைசாவை கொடுக்க சும்மா போகலாம் இல்லையா? சும்மா உங்களுக்கு ஃப்ரீ. உங்க மச்சான் அங்க இருந்தாரு இல்லையா? மச்சான் தானே அவர் இருக்காரு, உங்களுக்கு ஃப்ரீ. பாத்தீங்களா? நீங்க பார்க்காத படமே இல்லை. உங்களை கூட்ட பிடிச்சி உங்க கூட யாரையும் வரைக்கும் நீ பண்ணுவா? நானே என்னையும் கூட்டிட்டு போனேன் வருவேன் உண்டு இல்லையா? அப்ப நீங்க இதனை குடும்பக்காரனா விളിച്ചോണ്ട് போயா இல்லையா? அப்ப நீங்க அன்னைக்கு பயங்கரமா கலக்கின ஆளுதான். 6 அண்ணா உண்டு இல்லையா? 6 சசி, பூனேந்திரன், பேதருக்கு மணி, அப்பச்சி ஜார்ஜ்.
இங்கே கம்பெனி ஜானு ஜானு எல்லாம் போச்சு எல்லாம் இல்ல ஜானு ஜானு போயாச்சு அப்பச்சி அப்பச்சி சுகம்லாம் இருக்காரு அப்பச்சி உண்டு பேதர் உண்டு அதெல்லாம் உண்டு மணி இதில் ஒன்றும் അങ്ങനെ இல்லை மற்ற சிங்கராஜ் இல்ல இல்லையா கேரளா கேரளா இல்லையா சரி சும்மா இருக்க நேரம் வந்து பழைய நண்பர்களை பார்க்க ஞாபகம் வராதா நான் கல்யாணங்கள் வந்து கல்யாணம் இன்னைக்கு ஒரு கல்யாணம் உண்டாங்க நாளை நம்ம நடந்து வரணும் வண்டி இல்லை இல்லையா அப்போ உங்களுக்கு தான் வண்டி இல்லாதது இல்லையா இன்னும் வயசான வண்டி எடுத்து இதோட கிளம்ப மாதிரி கார் ஓட்டிட்டு போகணும் ஸ்கூட்டியில் போகணும் அன்னைக்கு ஓட்டி நம்ம ஓட்ட தெரியாது சைக்கிள் உண்டு இல்லையா பண்டு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சால் வண்டி ஓட்டலாமே இன்னும் ஜாவரம் வண்டி எடுத்து நாங்கள் என்ன ஜாவுக்கு இல்லை என்ன உடம்போட எப்போ போகிறோம் நாங்களும் ஜாவத்தான் போகிறோம் ஜாவ போல சவம் ஒன்றும் இல்லையா கேட்டீங்களா சரி தம்பி மேரேஜ் ஆகல இல்லையா அது வயசாகண்டா அவன் குச்சி பிள்ளை இல்லையா சரி அப்போ நம்ம இனி இளம் தலைமுறைகளுக்கு நல்ல ஒரு புத்திமதி சொல்லுங்க தலைவரை கேட்காது இல்லையா ஏன்னா நீங்க தண்ணி அடிப்பேன்னு எனக்கு இதுவரை தெரியாது பாத்தீங்களா ஏன்னா யாருக்கு ஒரு தொந்தரவு இல்லை ஒண்ணுமே இல்லை வீட்லயும் ஒன்றும் சொல்ல மாட்டேன் உங்க வீட்லயும் ஏன்னா வேலை செய்தாச்சு களைப்பில் லேசா 10 துள்ளி விட்டாச்சு அப்படியே கிடந்துருது அப்ப இன்னைக்குள்ள பிள்ளைகள் பயங்கரமா வேலை காட்டுது நேற்றைக்கு கொலசேரத்துலாச்சே ஒரு பையன் இதே அப்பா இடுறா 100 ரூபா 100 ரூபா காலத்தை கொடுத்துருக்கு 100 ரூபா தாப்பா கொடுத்துருக்காரு மகனுக்கு சின்ன பையன் கொடுத்த பிறகு வேலை செய்ய இடத்துல வந்து ஏடு நீ 50 ரூபாடு ஏடு 50 ரூபாடு தலைவதனு ஒரே பேச்சு நான் சொன்னே தலைவதன வா நான் மருந்து வாங்கி தரேன் போவோம் அந்த மருந்து வேண்டாம் என்ன கட்டிங் போடணும் எப்படி இருக்கு அப்ப இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு இல்லையா அன்னைக்கு குடிச்சனா பயந்து ஒளிச்சு எங்கேயே போனோம் அப்படிதானே வயல்ல விளையில காட்டுக்குள்ள என்ன ஜரையத்தை ஒளிச்சு போட்டுட்டு ஒரு ஆள் அங்க சிட்டிட்டு நிப்பாரு அது தெரியாத ஆளுக்கு வந்தா கொடுக்க மாட்டாரு போலீஸா இருக்குமோ இடம் பிடிச்சாந்தாரா தெரிஞ்ச ஆளுக்கு தான் கொடுப்பாரு அன்னைக்கு அப்படி இருந்து இன்னைக்கு பெரியட்டு போச்சு இல்லையா படிச்சு நாடு முன்னேறிச்சா பின்னோட்டு போகுதா எல்லாம் எங்களோட்டு போச்சு இல்லையா சின்ன கேட்காது இல்லையா அன்னைக்கு மதிச்சது மதிப்பு உண்டாയിരുന്നു இன்னைக்கு மதிப்பு இல்லை இல்லையா வாத்தியார கண்டு பயம் இல்ல அன்னைக்கு வாத்தியார கண்டா நடுங்குவோம் உங்க அக்காளுக்கு பையன் எங்களோட படிச்சான் சுரேஷ் ஆமா எங்களோட படிச்சான் நாங்க படிப்பு ஞாபகம் எல்லாம் வரும் வாத்தியார காணாமன்னு ஒரு சவுண்ட் இருக்காது என்ன அப்படியா இன்னும் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு உலகம் அப்போ இனி வருங்காலம் இதோட கேவலமா இருக்குமா நல்லா இருக்குமா இதோட கட்டம் தானே அப்போ என்னத்தான் முன்னேறினாலும் கஷ்டத்தை மாற்ற யாராலையும் முடியாது இல்லையா அவன் படைச்சவர் பிளானா தான் படைச்சிருக்காரு தப்பு பொம்பளை பிறந்தா கூட நல்லது இல்லையா பொம்பளைல நல்லா தான் இருக்கு இல்லையா அதோளுக்குள்ள இந்த அளவு ஆண்களும் ஃப்ராட் உண்டா இப்பலாம் அப்படியா எல்லாம் தீர்ந்து இல்லையா அப்ப செல்லு வந்து எனக்கு தீர்ந்தது நம்ம வந்து செல்ல ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கோம் வித்தியாசம் உண்டு இல்லையா சரி அப்ப நம்ம படம் பார்த்ததுல மறக்க முடியாத படத்துல இருந்து 2 வரி பாடுங்க நானும் பாடுவேன் நம்ம பாட்டோட கதையை முடிப்போம் நான் ஒரு பாட்டு தொடங்கி வச்சேன் நீங்க மறந்திய பாடி திரிந்த பறவைகளே பழகி திரிந்த தோழர்களை பிரிந்து செல்கின்றோம் ஞாபகம் இருக்கா படத்துக்கு பேர் என்ன பாசமலரா சரி அப்போ மறக்க முடியாத பாட்டு அது எம்ஜிஆர் பாட்டா சிவாஜி பாட்டா அதே ரஜினி பாட்டா சிவாஜி தான் சிவாஜி ரசிகர் இல்லையா உங்க கூட்டாளி இன்னொரு ஆள் உண்டு வீட்டுல சிவாஜியை போட்டாயே வச்சிருந்தாரு செல்லுராஜ் கிழங்கை வரிக்கமாய் மங்கலாம் பாத்தீங்களா அவரு வீட்டுல இன்னைக்கு அந்த போட்டா இருக்கு அவருக்கு அந்த அளவு தெய்வத்தை மாதிரி ஒரு நல்ல ஒரு மரியாதை வச்சிருக்காரு எல்லாம் வச்சிருக்கேன் இல்லையா சரி அப்போ உங்களுக்கு பிடிச்ச பாட்டுல நல்ல படம் அது நல்ல மனசுக்கு பிடிச்ச படம் வசந்த மாளிகையா ഒരുപാട് പടമുണ്ട് മറക്കാൻ முடியாத നല്ല പിടിച്ച പടം ஞாபகம் வரலையா ഇപ്പൊ പഴയ പാട്ടുകളെ கேப்ப இல்ல அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் அதான் இருக்க படம் எம்ஜிஆர் உள்ளது இல்லையா அப்ப அது ஒன்று பாடுங்க
அது எல்லாம் தெரியணும் இல்லையா? 2 வரி பாடினா மதி, நானும் பாடுவேன். ஏன்னா பாட்டு பாடினா ஒரு மரியாதை. மலரும் மலராக பாதி மலர் போல மலர்ந்தும் மலராத மலர்ந்தும் மலராக பாதி மலர் போல உறங்கும் விழி வண்ணமே நதியில் விளையாடி கொடியில் தழுவி தமிழ் மண்டமே. அதுக்கு வந்து இழுக்காது பொதிகை மலை காற்று அப்படின்னு எல்லாம் வரும். ஞாபகம் இல்ல இல்லையா? பாடிட்டு இருந்தா தெரியாது இல்லையா? மலர்ந்தும் மலராத. சரி, நான் என்ன இத நம்ம ஞாபகப்படுத்தினாதான் இந்த கதையை கேட்டுட்டு இப்போ இளம் தலைமுறை பிள்ளைகள் என்ன செய்யணும், நான் உடனே நெட்ல அடிச்சு பார்க்கும் மலர்ந்தும் மலராத அப்படின்னா அந்த பாட்டு அதுக்கு வரும். அப்ப அதுல கருத்துக்கள் எல்லாம் உண்டு. இன்னைக்குள்ள படத்துல கருத்து குறவா இருக்கு, அது அடிதான் கூடுதலா இருக்கு. டக்கு டங்கு டங்குன்னு அடி அப்படிதானே? சரி, கதையை முடிப்புமா? வேற என்ன கதை உண்டா? சரி, என்கிட்ட உள்ள கெட்ட பழக்கம் சொல்லுங்க. இப்போ சின்ன வயசுல இங்க இந்த மாதிரி கெட்ட பழக்கம் ஒன்றும் இல்லையா? எனக்கு ஞாபகம் இல்லை இல்லையா? கெட்ட பழக்கம் நம்ம 2 சின்ன சண்டை பிடிச்சிருக்கோமா? சண்டை பிடிச்சது இல்லையா? கடை வச்சிருக்க நேரம் என்கிட்ட கடை எல்லாம் வச்சிருக்குது இல்லையா? கடை வச்சிருக்கேன். அண்ணன் இருக்கும்போது கடை வச்சிருக்கு இல்லையா? அப்ப அண்ணன்ட்ட உள்ள மறக்க முடியாத சம்பவம் சொல்லுங்க. மறக்க முடியாத சம்பவம். மறக்க முடியாத சம்பவம் எனக்கு நம்ம கடை வாங்கினால திருச்சி கேப்பும் இல்லை நம்ம கேட்டா கொடுக்கணும். அது பிரச்சனை இல்லை இல்லையா? நம்ம தானே நம்ம கோவி தானே, எங்க போயிருவேன் வாங்குறாங்க அப்பா அது போல அப்படிதான் இல்லையா? அது போல அப்படிதான் இல்லையா? எப்ப வந்தாலும் என்ன வேணா வண்டி பைசா வச்சுட்டு போகணும் இல்லையா? இப்ப வழக்கம் கிடையாது இல்லையா? இல்ல இல்லையா? அது அங்கே சித்தாப்பு கடை எல்லாம் அப்படிதான் எல்லாம் அப்படிதான் இல்லையா? கொடுக்கட்டாலும் ஆகிப்போம். நான் கடை வச்சிருக்க நேரம் ஒரு ஆளு அரி அங்க போய் கொடுக்கல அரிய. நான் இல்லை அந்த கடை. நான் அரி வாங்க போய் கொடுக்காத திருப்பி விட்டு இருந்து நான் அப்பதான் வரேன் திரும்ப. நான் இப்ப சைக்கிள் ஆகும், சைக்கிள்ல வரேன். வந்த உடனே நான் எங்க போயிட்டு வரேன்னு கேட்டேன். அது அரி வாண்ட போனேன், நீ கடை திறக்கல. நான் பக்கத்துல இன்னொரு இடத்துல போனேன், பைசா இல்லைன்னு தரல. அவன் திருச்சி கூட்டி வந்தேன், வாருங்க போவோம். சரி, ஏன்னா எனக்கு ஏற்கனவே பைசா தர உண்டு, இருந்தாலுமே இன்னும் பசியோட கிடக்கண்ட வாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அரி கொடுத்த ஞாபகம் உண்டு. அப்படிதான் இல்லையா? நம்ம என்ன 1000 வருஷம் இருக்க போறோம். நம்ம இன்னைக்கு நகையோ வேற ஏதாவது விஷயம் நான் கடன் கேட்டா கொடுக்கண்டாம். வயிற்றுக்கு கண்டிப்பா தந்துனுவோ தரலையோ அது கொடுத்தா ஆகணும். சிலவன் வேலையை போத கல்லாடிச்சு கிடப்பான், அது கொடுக்கறது சொல்ல முடியாது. சரி, அந்த ஆளு வேலைக்கு போய் போகலனாலும் பிள்ளைகளை நினைச்சு பார்க்கணும் இல்லையா? பிள்ளைகளுக்கு பெஞ்சாதி அப்படிதானே? சரி, அப்போ குடும்பங்கள் சின்ன பின்ன போகுது இல்லையா? மாப்பிள்ளை 1000 வெட்டினா அவன் போய் 5 கோட்டை எடுப்பான். ஓ, அப்படி என்ன 5 கோட்டை எடுப்பான், 5 கோட்டை விடுவேன். அதுதானே இந்த வீட்டுல கொடுக்கறது. அப்ப நீங்க ரகசியமா தண்ணி அடிச்சாலும் வீட்டுல எந்த எதுவுமே கிடையாது இல்லையா? அது ஒரு மரியாதை. அந்த மரியாதை இருக்கணும். ஒண்ணும் இல்ல. இப்போ வீடும் தரையில வாங்கி வச்சு இல்ல நீங்க? தர வாங்கியிருக்கு, அது வீடு போடல. 2 வீட்டுல இப்ப வீட அடிச்சு போட்டு 2 கட்டம் போட்டுருக்கு. பாத்தீங்களா, அன்னைக்கு 1 சென்ட் தர கூட உங்களுக்கு இல்ல. இல்லாதே அடிசானமே இல்லாத பாடுபட்டு இருந்தால வந்துருக்குது. இன்னைக்கு பரம்பரை சொத்து இருந்தாலே எல்லாம் தீர்த்து கொண்டு தெருவில் நிற்குது. அந்த விஷயத்துல உங்களை பாராட்டாதான் செய்யணும். பொருத்தம் கிருத்தம் எல்லாம் பார்க்காதீங்க, மனசுக்கு பிடிச்சாச்சுன்னா கட்டுவீங்க. ஓ, பெண்ணு வீட்டுக்கார சமைச்சோம் இல்லையா? அப்படியா? அப்படியா இல்லையா? சரி, பொருத்தம் பார்த்த இடத்துலயும் பிரச்சனை வருது, பார்க்காத இடத்துலயும் பிரச்சனை வருது. எல்லாம் பிரச்சனை. இது அந்த காலத்துல ஏதோ ஒரு ரகசியத்துக்கு வேண்டி வச்சது. இன்னைக்கு அதை நம்பிட்டு இருக்கிறது தப்பு. அன்னைக்குள்ள கன்னியாகுமரி நேரம் இல்ல, அவங்களுக்கு தொழில் அவங்களுக்கு தொழில் சக்கரம். அந்த தொழில நம்ம நம்ப தப்பு. சரி, நம்ப ஆள நம்ம எடுக்கணும், நம்பிதான் ஆகணும். சில ஆளு செவ்வாய் தோசம், அந்த தோசம், இந்த தோசம், ஜலதோசம்னு சொல்லி 40 வயசுல கல்யாணம் பண்ண லாஸ்ட்ல இல்லாத அப்படி நிறைய போகுது. சில சாமிகிட்ட போய் குறியா எடுக்க போவான், நீ இப்ப எடுக்காத, கொஞ்சம் கிட்ட நேரம் கொஞ்சம் காலம் கழிவுன்னு சொல்லி அப்படி குழப்பி போட்டுருவான். தப்பு இல்லையா? மொத்தமா சாமி கணக்கு தெரியுமா? ஒண்ணும் தெரியாது. சாமிய கணக்கு சாமி தெரியாது. சாமிய கணக்கு வாக்கியம் பார்க்கணும். சாமிய கணக்கே சாமி தெரியாது, பின்ன அப்படி அடுத்த ஆள சொல்லுவாரு. சரி, அவ கதை முடிப்புமா? பிள்ளைகள் எல்லாம் சிங்க குட்டி மாதிரி இருக்கு. இப்படி ஒரு செய்கை. படிக்கிறது 12க்கு மேல, அதுக்கு மேல என்னெல்லாம் வெளியே படிப்பு நமக்கு எல்லாம் வாயில வராது. ஓ, சரி. அப்போ இன்னைக்கு கதையை முடிப்புமா? இன்னைக்கான நல்ல பாட்டு கதையெல்லாம் எடுக்கணும். இப்படி ஒரு செய்கை. ஓகே, வெற்றி உண்டாகட்டும். சென்று வருவோம்.